ஆண்டவர் நம்ம வார்த்தை கொடுத்திருக்கிற அதிகாரத்தை குறித்து நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். விசுவாசத்தோடு நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கனப்படுத்துகிறார். அந்த வார்த்தையின்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். மத்தேயு 17:20 கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கிறிஸ்து இயேசு தம்முடைய சீஷர்களிடத்திலே இந்த வார்த்தையை சொல்கிறார். அவர்கள் அவிசுவாசத்தினால் ஒரு பிசாசை துரத்த முடியாத போது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். 2வது மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சீஷர்களிடத்துல சொல்றாரு. இந்த வசனத்தை அத்திமரம் ஆண்டவரோட வார்த்தையினால பட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வசனத்தை சொல்றாரு. ஆண்டவர் நம்ம வார்த்தைக்கு அநேக அதிகாரத்தை கொடுத்துரு. நம்ம விசுவாசத்தோடு என்ன காரியத்தை சொல்கிறோமோ அதை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். யாருக்கு இந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்காருன்னா, பிதாவை தேவனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து நம் பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து இருக்கார் என்று விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்கு தான் கர்த்தர் அவர்களுடைய வார்த்தைகளை இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அதிகாரத்தை நம்ம ஞானமாக நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும். இந்த 2 வசனங்களும் சொல்லப்படுற காரியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மழை பெயர்ந்து போகாது. ஆனால் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோட இருதயத்தில் சந்தேகப்படாமல் அதை பார்த்து கேட்டிங்கன்னா அப்படியே நடக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் போய் சொல்கிற தேவன் அல்ல. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மறித்து போயிருக்கலாம், இனிமேல் முடியாது நடக்காதுன்னு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து எப்படி ஆண்டவர் மழையை பார்த்து சொல்லு என்று சொன்னாலும் நீங்களும் மறித்திருக்கிற சூழ்நிலையை பார்த்து விசுவாசத்தின் வார்த்தைகளை சொல்லுங்கள். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். உங்களோட ரிப்போர்ட் இனிமேல் குழந்தை இல்லைன்னு சொல்லும், ஆனால் நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து சொல்லும், நிச்சயமாக நான் ஆசீர்வதிக்கு பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தின்படி கர்த்தரை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுங்கள். உங்கள் கடன் பிரச்சனையை பார்த்து நான் அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காது இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று விசுவாசத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. கர்த்தர் அந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதி